சிஎஸ்கே அணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகள்ல 9 தோல்விகள் 2 வெற்றிகளை மட்டும் பெற்றிருக்கிறது. ஆகையினால அடுத்த மினி ஐபிஎல் ஏலம் வரைக்கும் நாம காத்திருக்க வேணாம், இப்பொழுதே நாம அந்த 2 வீரர்களை மட்டும் நியமிக்க வேண்டும் என எல்லாருமே துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரேவிஸும் இன்னொரு பக்கம் ஆயுஷ் மாத்ரேவும் 2026ல இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே சார்பில் விளையாடுவது ஒரு சிக்கலாக உள்ளது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ஒரு அணியில 25 வீரர்கள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அணி 120 கோடி வருமானம் மட்டும் வீரர்களுக்கு அளிக்க வேண்டும். அந்த வகையில பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் உள்ளது. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டு வீரர் 8 பேர் மட்டும்தான் இருக்கணும் அந்த 25 பேர்ல. அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த இருவரையும் அணியில சேர்த்துக் கொள்வது. அப்படி பார்த்தா இந்த இடத்துல 8 வெளிநாட்டு வீரர்கள்ல ஒருத்தரை கழிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரேவிஸை சேர்த்துக்கணும். அதே மாதிரி 25 பிளேயர்ல ஒரு இந்திய பிளேயரை தூக்கிட்டு ஒரு பிளேயரான ஆயுஷ் மாத்ரேவை சேர்த்துக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சிஎஸ்கே அணியிலிருந்து எந்த இருவர்களை தூக்க வேண்டும் என நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.